சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சித்தியோட வயிற்றுலேருந்து ஜம்ப் ஆகிட்டு என் வயிற்றுல வந்துட்டேன். அம்மா எப்படிம்மா ஜம்ப் ஆகி வர முடியும் ஒருத்தனால? அவங்க தானே என் பேரண்ட்ஸ். அப்போனா நீங்கள் எதுக்கு என்னை வளர்த்துட்ருக்கீங்கன்னு நான் அப்போது கேட்டேன். யாராவது சொல்லி தெரிஞ்சிருந்தா எனக்கு ஃபீல் ஆகிருக்கும். அப்போது அது பெரியவனா தானே சொல்லியிருப்பாங்க. அப்போனா எனக்கு ஃபீல் ஆகிருக்கும். சரி, அம்மா அப்பா எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ரொம்ப ஸ்பெஷல். மதர்னா பெற்றுக்கிட்டாதான் மதர் கிடையாது. இந்த உமன்ஹுட் இருந்தாலே ஷீ இஸ் மதர் தான். நான் உண்மையாக சொல்லணுன்னா எங்கள் அப்பா அம்மாவோட என்னை ஜாஸ்தி நல்லா பார்த்துக்கிட்டு வந்து இவர் தான். இந்தமாரி ஒரு ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகந்த முதல் மலரும் நீயே. கலாட்டாவோட இந்த கான்வர்சேஷனில் ஒரு ஸ்பெஷலான ஃபேமிலி தான் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஹேவ் கௌரவ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இன்னைக்கு வந்து கௌரவ் அண்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் அ பேரண்ட்ஸாக உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வயசில் இவ்வளோ நம்மளுக்கு நேம் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெஷல். கௌரவ் எங்களுக்கு வெரி ஸ்பெஷல். வெரி ஸ்பெஷல். ஓகே, ஸோ கௌரவ் சொல்லுங்கள். ஒரு சூப்பர் சிங்கரில் அப்படியே உள்ளே வந்து எல்லாருமே வந்து உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, நல்லா பாடுறீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியும் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு. எப்படி வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களோட இந்த மியூசிக்காக நீங்கள் பண்ணுற அந்த இதுக்கு வந்து எப்படி அம்மா அப்பாலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க? அம்மா அப்பா சப்போர்ட் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் இவருக்கு இந்த மாதிரி ஒரு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? சின்ன வயசுல இருந்து எல்கேஜி அந்த மாதிரி படிக்கும் போதே வந்து ஒரு ரைம்ஸே அவன் கொடுத்தா கூட ஒரு பாட்டா பாடுவான். அது அது அவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் நிறையா வின் பண்ணான் அப்போவே. ஸோ அப்போது ஸ்கூலில் இருக்கும்போதே அவன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரெக்கக்னிஷன் இருந்ததுக்கு பாடுறான் அவன் சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. இதுவே அவன் அந்த ஆடிஷன் போனதே வந்து சும்மா அசால்ட்டாக அப்படியே ஏதோ சொன்னான், போய் அட்டன் பண்ணிட்டு வந்தான், அவ்வளோதான். ஒரு சில பேர் போவாங்கல்ல ஒரு மோட்டிவாக நம்ம போகணும், செலக்ட் ஆகணும். ஒரு சரி இருக்கு நம்ம ஊரில் அட்டன் பண்ணுவோம், விட வேண்டாம் அப்படின்னு அட்டன் பண்ணும். காட்ஸ் கிரேஸ் லைக் ஹி வாஸ் செலக்டட். செகண்ட் ஸ்டேஜ் ஓகே, தேர்ட் அப்படின்னா ஒன்றுன்னா ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க விஜய் டிவி, அது அல்டிமேட். ஃபர்ஸ்ட் டைம் தான் அவன் ட்ரை பண்ணான். அது அதில் போனதே ஒரு பெரிய ஹாப்பி. இல்லைன்னா எவ்வளோ பசங்க வந்து நிறையா வாட்டி போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு திருப்பி கிடைக்காம வந்து திருப்பி போனாங்க. ஆனால் பரவாயில்ல. பிகாஸ் அந்த ப்ராசஸில் வி ஹவ் சீன் ஃபியூ கிட்ஸ் தே பீன் ட்ரைங் ஃபார் 4 வருஷம் 3 வருஷமாக நானும் ட்ரை பண்ணுறோம், வரோம் முடியல, உள்ளே போக முடியலன்னு. அப்படி யோசிக்கும்போது ஏதோ இவன்கிட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் ஏதோ சம்திங் இஸ் தேர். இல்லாட்டி ஜட்ஜஸ் எப்படி இவனை உள்ளே எடுக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு. அப்போ தான் வி அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இவன் நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நமக்கு அதோட அருமை புரியல, மக்கள் தெரியுது சம்திங் இஸ் தேர், அவனுக்கு நல்லா இருக்க எடுக்கிறாங்கன்னா இதை இனிமேல் நீ இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு அது இப்போ வி ஆர் பிளானிங். லைக் அவனுக்கு என்னென்ன கிளாஸஸ் தேவையோ, இந்துஸ்தானி வேணுமா, வெஸ்டர்ன் என்ன தேவைப்படுது, ஸோ அதெல்லாம் வி ஆர் பிளானிங் இட் ஸ்லோலி. பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் 12 ரைட். ஒன்றும் இருக்குது, நிறையா கற்றுக்க வேண்டிய வயசு தானே. அண்ட் ஐ திங்க் வந்து கௌரவோட சிங்கிங் டேலண்ட் ஒரு பக்கம், அதை வந்து மக்கள் ரசித்தாலும் உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த கதையை கேட்கும்போது வந்து இன்னும் அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அது மக்களும் வந்து நீங்கள் எப்படி ஒரு ஃபேமிலியாக அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அழகாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி பார்க்குறவங்களும் அதை வந்து எடுத்துக்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது. உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்லும்போது என்ன நினச்சேன்னா, எங்கேயாவது இவன் அந்த சிங்கிங்கில் இருக்கிறதுனால வந்து நம்ம இந்தமாரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக கொடுத்துட்டு நெகட்டிவாக எடுப்பாங்க யோசிக்கக்கூடாது மக்கள். இவன் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கான், நாங்கள் இதை சொல்கிறதுனால ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க சிம்பத்தி க்ரியேட் ஆகக்கூடாது, அதுக்காக பேசுகிறாங்களா அப்படின்னு நினச்சி நாங்கள் அதான் முடிவு பண்ணோம். பேசுகிறவங்க உலகத்தில் 5 பேர் 5 மாதிரி இருக்காது. யாராவது ஒரு விதத்தில் பேசணும், எங்கேயாவது ஒரு விதத்தில் நல்லது நடக்கணும், நல்லது. அதான் தட்ஸ் வேர் வி வேர் திங்கிங். சரி பண்ணலாம் அப்படின்னா. பிகாஸ் இந்த நார்மலி இந்த விஷயம் வந்து வெளில சொல்கிறதே பெரிய விஷயம்.
ஆனால் இது பெருசாக நாங்கள் ஒன்றும் எடுத்துக்கல, இது செய்யணும் நல்லது, உண்மை தானே பேச போகிறோம், நம்ம எங்கேயோ ஒன்றும் பில்டப் பண்ணி போய் பேச போகிறதில்ல. வாட் எவர் ஃபேக்ட் என்ன இருக்குது அதை சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் சொல்கிறதுக்கு தைரியம் கொடுத்தது என் பையன். அவன் இதுக்கு எல்லாமே ஹீ இஸ் ஓகே, ஹீ இஸ் ஹாப்பி ஆல்வேஸ். அவன் ஒரே வார்த்தை தான் சொன்னான் அவங்கக்கிட்ட, என்னம்மா எனக்கே சொல்கிறதுக்கு நீங்கள் என்றைக்கும் யோசிச்சதில்லை, உலகத்துக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க, ஒன்றும் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் டிவி அந்த ஏவி ஃபஸ்ட்டு அந்த டெடிகேஷன் ரவுண்ட் அப்போ எடுத்தாங்க இல்லையா, அப்போது அவங்க எங்களை கொஸ்டின் பண்ணும்போது எனக்கு போய் சொல்ல வரல. ஆக்சுவலி நான் அந்த இதை வந்து நெக்லெக்டே பண்ணிடலாமான்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை போய் சொல்கிறது நம்மளுக்கே கஷ்டமாக அந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் இவனை கூப்பிட்டு கேட்டேன், என்னடா இதுமாரிலாம் இருக்கிறது ஃபேக்டாக சொல்லிட்டுமா, நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு. அப்போ அவன் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், எனக்கு உண்மையிலே மோட்டிவேஷன்னா அதுதான், எனக்கு சொல்லவே நீங்கள் பயப்படல, எதுக்கு நீங்கள் வந்து உலகத்துக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் பயப்படணும் அப்படின்னு சொன்னோன்னே தான் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஒரு ஃபீலாகவே இல்லை. கூலாக எடுத்துக்கிட்டோம், எது உண்மையாக சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு எப்போ வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படி சொல்லி எப்படி சொன்னாங்க, அது அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது? ஃபஸ்ட் டைம் அவங்க சொன்னாங்க, பட் வேறு வேல சொன்னாங்க. எப்படின்னா, நீ வந்து சித்தியோட வயிற்றுலேருந்து ஜம்ப் ஆகிட்டு என் வயிற்றுல வந்துடுற. நான் அது எப்போனா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது, செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது அப்போ கொஞ்சம் வயசாகி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது நான் கேட்டேன், அம்மா எப்படிம்மா ஜம்ப் ஆகி வர முடியும் ஒருத்தனால, அவங்க தானே என் பேரண்ட்ஸ், அப்போனா நீங்கள் எதுக்கு என்னை வளர்த்துட்ருக்கீங்கன்னு நான் நான் கேட்டேன். அப்போது அம்மா சொன்னாங்க, டே காட்ஸ் கிஃப்டாக உனக்கு சித்தப்பாவும் கொடுத்தாங்கடா அப்போ நான் சொன்னாங்க. ஸோ வந்து நான் சொன்னேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. ஸோ ஸ்வீட். ரொம்ப அழகாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் அதை வந்து சொல்லியிருக்கீங்க. கரெக்ட் இல்லையா? அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்படி இருந்துச்சு கேட்டிங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வந்து தெரியாதபடி தானே அவங்க வந்து அது ஒரு உங்களுக்கு அது என்னென்ன புரிஞ்சிருக்காதுல்ல, ஓ அப்படியா சரி ஓகே அப்படி தானே இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக உங்களை வந்து அவங்க வளர்த்துருப்பாங்க இல்லையா? கரெக்ட். நீங்கள் சொல்லுங்கம்மா. ஐ திங்க் இந்த சொசைட்டியில் வந்து ஒரு ஸ்டில் அந்த குழந்தை இல்லை குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு குவெஸ்டின் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களை நோக்கி அந்த கடுமையான கேள்விகள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆர் விமர்சனங்கள்னா என்ன சொல்வீங்க கௌரவ் வரதுக்கு முன்னாடி? எனக்கு அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன்லாம் அதுமாரிலாம் ஒன்றும் க்ரியேட்டும் ஆகல, வரவும் இல்லை. பர்சனலி இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும் இல்லையா? அது வேணா இருந்திருக்கலாம். பட் எங்கள் ஃபேமிலி சர்க்கிளோ இல்லை ஃபேமிலியோ இந்தமாரி டார்ச்சர் அதெல்லாம் எங்கள் இது காட்ஸ் கிரேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிடையாது. எந்த ஆங்கிள்லையும் நான் ஃபீல் பண்ணுற மாரி இல்லை. ஏன்னா வந்து காஷ்மீரா இருக்காங்களா, அவங்களோட அவங்க கூட எங்களை வந்து பெரியப்பா பெரியம்மான்னு கூப்பிட மாட்டான், மம்மா டேடி அப்படின்னு தான் கூப்பிடுவான் நார்மலாகவே சின்ன வயசுலேருந்தே. ஸோ அந்த இடம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு இதுவாக இல்லை. இருந்தாலும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் அந்தமாரி பார்த்துட்டு இருந்த போது கொஞ்சம் ஃபீலிங் அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க அடிக்கடி சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இதுக்கு அக்செப்ட் பண்ணேன். ஆக்சுவலி அவங்க சொல்லும்போது எப்படி இருந்தது அண்ட் அந்த டெசிஷன் அவங்க எப்போ எடுத்தாங்கன்ற மாதிரி கேட்டிருக்கீங்களா அவங்க கிட்ட? அவங்க அச்சீவ் டைட்லேயே அந்த டெசிஷன் எடுத்தாங்க. பட் அவங்க ஃபஸ்ட்டு பேபிங்கிறதுனால கண்டிப்பாக நானே அவங்க சொல்லியிருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எவ்ரி ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு சைல்டுங்க வந்து ப்ரீஷியஸ் இல்லையா? ஸோ அந்தமாரி அது தப்பு நான் பண்ணியிருக்கவும் மாட்டேன். ஈவன் கூட ரொம்ப யோசித்து அப்புறம் தான் நான் டிசிஷன் எடுத்தேன். ஆக்சுவலாக பாக்கி அவங்க ரொம்ப கூலாக ஸ்டார்டிங்லேருந்து டிசைடடாக இருந்தாங்க. எனக்கு தான் ஒரே ஃபேமிலியில் இருந்து நம்ம எடுத்தால் எப்படி போவோம், ஸ்மூத்தாக போமா, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற இடத்துல ஏதாவது வீணாகுமா அப்படின்னு. ஆனால் பை காட்ஸ் இது எங்களுக்குள்ளே இதுவரையும் என்றைக்குமே ஒரு கொஸ்டினும் ரைஸ் ஆனதும் இல்லை. அதை பற்றி அது ஒரு ஃபீலிங்கே இல்லை. இவன் என் சைல்டு, அவ்வளோதான். இப்போ இந்த இன்டர்வியூ அந்தமாரி நான் அட்டன் பண்ணும்போது தான் வந்து வெளிலே தெரியும் இந்தமாரி வந்து இப்படின்னு சொல்லி கூட. அது முன்னாடி வரையும் யாருக்குமே தெரியாது அந்த இது. ஆக்சுவலி இந்த சூப்பர் சிங்கர் அதில் ரிவீல் ஆகும்போது மெனி ஆஃப் தெம் லைக் ஷாக்ட். அப்படின்னா அது மாதிரி தெரியவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, பட் ஏன்னா அவன் பேபியாக இருக்கும்போது வி ஹேட் அ ஃபங்க்ஷன். எந்த ஏஜ்ல வந்து உங்ககிட்ட? அவன் வந்து 2 monthsலேயே வந்துட்டான். 3 months, 3rd month he was with us. அது மாதிரி இப்போது இந்த ஏஜ் ஆஃப் 1 we had a function, அடாப்ஷன் செரிமனின்னு வச்சு எங்கள் நியர் அண்ட் டியர்ஸ் எங்கள் சர்க்கிள் எல்லாருக்கும் வச்சு கூப்பிட்டு அந்த ஒரு ப்ரே பண்ணிட்டு நம்ம அடாப்ட் பண்ணிட்டு என்ன ஃபார்மாலிட்டி என்ன இருக்கும், அஃபிஷியலாக என்ன ஃபார்மாலிட்டி அதெல்லாம் பண்ணிட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி யார் பேச போகிறோம், அவ்வளோதான். இப்போ அந்த 1000 பேர் யார் இருந்தாங்களோ, 1000 1500 பேர் யார் இருந்தாங்களோ
அந்த பீரியடில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அப்படியே கேரி ஆன். அதுக்கப்புறம் யார் நம்ம கூட கனெக்ட் ஆனாங்களோ லைஃப்பில் அவங்களுக்கும் தெரியாது. இப்போ நம்ம போய் சொல்லவும்லாம் முடியாதுல்ல, இதெல்லாம் போய் நான் இது மாதிரி இப்படி வை, இட்ஸ் நாட் நெசசரி. ஸோ அதுக்கப்புறம் நோபடி நோஸ் திஸ். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐப்ரோஸ் ரைஸ் ஆகிற அளவுக்கு சுச்சுவேஷன். ஏவியில் சொல்கிற மாதிரி இட் வாஸ் அன்டோல்ட் ஸ்டோரி. ஏவியில் சொல்கிற முன்னாடி புதுசாக பழங்கினவங்க எங்க கூட யாருக்குமே அவங்களுக்கு தெரியாது. அப்பா சொன்ன மாதிரி ஐ திங்க் இந்த அடாப்டட் அப்படின்ற டேகே இல்ல, அது மறைக்கிற அளவுக்கு தான் வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்கு இல்லையா? அது தேவை. அது அடாப்டட்னு எங்கள் மைண்டில் இல்லை. அப்பா அம்மா அவ்வளோதான். அதுதான் அவங்க சித்தே சித்தப்பா அப்படிதான் கூப்பிடுவீங்க? அப்படிதான் மைண்டில் செட் ஆயிடுச்சு இப்போ. இல்ல அது உங்களுக்கு இப்போ பேசும்போது தான் வந்து அது அவங்களே என்ன ஏதாவது சொன்னா கூட இவனுக்கு தாங்காது. நார்மலாவே ஏதாவது சும்மா வேணுன்ட்டே அவனை நின்றுட்டே இருப்பாங்க வீட்டில். ஆனா இவனுக்கு அது டாலர் இருக்காது. என் அம்மாவை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. பட் இப்போ வந்து சாருடைய பிரதர் வந்து அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க, ஓகே. பட் வீட்டுக்கு வந்து மருமக அவங்களும் வந்து அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணணுன்ற எக்ஸ்ட்ரா பொறுப்புகள்லாம் வேற இருக்கு. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கொடுத்தாகணும் இல்லையா? ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு தான். அவங்க ஸ்பெஷல். இன்னைக்கு அவங்க இருந்ததுனால தான் எனக்கு இவன் அந்த திங்கிங் எல்லாருக்குமே வராது இல்லையா? ஆமா, இதை பார்த்தா நிறைய பேர் கற்றுக்கணும்னு சொல்கிறேன். இதுமாரி இப்போ வந்து பேபிங்கிறது வந்து தானாக ஆகுது எந்த ஒரு லேடி கையிலையும் இல்லை. அதை வச்சுட்டு ஒரு டான்ட்டாக யாரும் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இல்லைன்னு அது அவங்க கையில் இருந்தால் யாருக்கு ஆசை இருக்காது? ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு லேடின்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும் தான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், நீங்கள் ஒரு லேடியாக இருந்துட்டு அதை பேசக்கூடாது என்னை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஆனா அது ஐ திங்க் எப்பவுமே பெண்களை நோக்கி தானே அந்த கேள்விகள். ஒரு குழந்தை பெத்துக்கல அப்படின்னா வந்து பெண்களை நோக்கி தான் அந்த கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இல்லையா? என்ன மாதிரி கேள்விகள் அவங்களாம் ஃபேஸ் பண்ணதான் அவங்ககிட்ட வந்து சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க? நான் அந்த மாரி நான் போக மாட்டேன். ஜாஸ்தியாக நான் இன்டர்ஃபியரும் ஆக மாட்டேன், போக மாட்டேன். எனக்கு இந்தமாரி இந்த காசப் ரூமர்ஸ் ஐ நெவர் லைக், எனக்கு பிடிக்காது. நான் இவனுக்கு கற்றுக் கொடுத்ததும் ஒன்றே தான், ஒன்றும் பொய் சொல்லக்கூடாது, இருக்கிற மாரி நம்ம பேசணும். பொய் சொன்னால் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவனும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான், பொய் சொல்ல மாட்டான். அதனால தான் நான் அவன்ட்டையும் ஃப்ராங்காக இதெல்லாம் சொல்லியே வளர்க்கணும். எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக எல்லாருமே என்னை திட்டினாங்க, என்ன இந்த வயசில் போய் அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு யாரோ சொல்லி தெரியறதை வந்து நான் சொல்லி அதுமாரி தான் வளர்க்கணுன்னு. இன்றைக்கி அதனால தானே இவன் இவ்வளோ எஃபெக்டாக என் பக்கத்தில் பாருங்கள், இவ்வளோ போல்டாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான், தெரியுதுல்ல? ஏன்னா அப்போது யாராவது சொல்லி தெரிஞ்சிருந்தா எனக்கு ஃபீல் ஆகிருக்கும். அப்போது அது பெரியவனாக தானே சொல்லியிருப்பாங்க, அப்போனா எனக்கு ஃபீல் ஆகிருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பழக்கமாக்கி சின்ன வயசுலேருந்தே எனக்கு மைண்டில் செட் ஆகி வந்தால் எனக்கு ஒன்றும் இல்லை, சரி ஓகே கூல். சரி, அம்மா அப்பா எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ரொம்ப ஸ்பெஷல். இல்லை யார் செல்லம் நீங்க ரொம்ப? அஃப்கோர்ஸ் அம்மா செல்லம். அப்பா பாவம். அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப செல்லம்னு கேட்டிங்கன்னா அம்மா பையன்தான். அப்படியா? என்னெல்லாம் உங்களுக்காக வந்து கௌரவ் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா அம்மா பண்ணிடுவாங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணிடுவாங்க? அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா சும்மா ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. எல்லாமே எஸ் தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. எல்லாமே எஸ் சொல்லுவாங்க. சில கேட்கறதுல அன்னெசரியாக ஏதாவது கேட்டான்னா அது போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அது அவன் அந்த போஸ்ட்போன் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருள் அன்னெசரின்னு அவனே புரிஞ்சதுக்கப்புறம் அவனே வேணாம்னு சொல்லும்போது அது லிஸ்ட்லேருந்து எடுப்பாங்க. கௌரவ் வரதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் வந்து நீங்கள் ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு அந்த ஒரு ஃபேஸ் எத்தனை வருஷம் இருந்தது? 11 years. ஓகே. 99 to 2010. ஓகே. 2011 99ல மேரேஜ் ஆச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஆரம்பிச்சோம். We were blessed. 2011 போனா? ஆமாம். 2002K கிட்டா? 2Kக்கும் அடுத்த கிட்டா? ஓகே. பட் அந்த 11 years உங்களுக்குள்ள இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா அந்த ஹஸ்பண்டோட சப்போர்ட், அந்த ஒய்ஃபோட சப்போர்ட், அந்த ஃபேஸில் தானே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது லைக் ஷி வாஸ் லைக் சைல்ட் ஃபார் மீ அந்த நேரம். தட் இஸ் ஹவ் ஐ யூஸ் டு டேக் கேர். லாட் ஆஃப் சஃபரிங், லாட் ஆஃப் பெயின் வி அண்டர்வென்ட். பார்க்காத டாக்டர்ஸ் அது மாதிரி ஏகப்பட்ட. மெயின் திங் இஸ் இது தாண்டி கூட அப்புறம் ஃபினான்ஷியலி லைக் யூனோ லாட் ஆஃப் எவ்வளோ பேரை பார்க்குறோமோ அவ்வளோ திருப்பி ஃபினான்ஷியலாக வி யூஸ் டு ஸ்பெண்ட் ஸோ மச் மணி ஆன் இட். இந்த டாக்டர் போகிறோமோ, இங்கே போகிறோமோ, அங்கே போகிறோமோ, இதெல்லாம் பார்த்து ஒரு பட் கிவ் அப் ஆகலை, அது வேறு விஷயம்.
அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஓகே என்னடா அப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு இந்த மாதிரி கஷ்ட காலம் நாங்கள் நினச்சது எல்லாமே அவங்க ஃபீல் பண்ணி கடவுள் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. காஷ்மீரா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே இவங்க அப்படின்னு. இப்போ நாங்கள் பெருசாக வெளியில் காட்டிக்க மாட்டோம், எங்கள் முகத்துலேயே தெரிஞ்சிடும், அவங்களுக்காக தெரிஞ்சிடுறது. ஏன் நானாவது கொஞ்சம் இவங்க கூட வருவோம் போவோம் எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் பிஸ்னஸ்னு வேலையில் போயிட்டா கூட அவங்க ஒண்டியாக வீட்டில் இருக்கும்போது அவங்கள பார்த்து நிறையா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. ஆக்சுவலாக ஃப்ராங்காக கூட நாங்கள் என்றைக்குமே எங்கள் கஷ்டத்தை ஷேர் பண்ணதே இல்லை வீட்டில் யார்கிட்டையுமே. யாருக்கு எதுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது எங்கள் 2 பேருக்குள்ளே தான் எப்போவுமே இருக்கும். நாங்கள் என்ன பண்ணணும்னு கூட பாதி பேருக்கு தெரியாது எங்கள் வீட்டில். என்ன பண்ணோம், இங்கே பண்ணணும், அதை பண்ணோம், யாராவது சொல்கிறாங்களா சரி பண்ணோம். எதுக்குமே ஏன்னா வந்து எதுக்குமே எங்கள் வீட்டில் வந்து அப்போஸ் பண்ணவே மாட்டாங்க. பண்ணால் என் அம்மாவும் சரி அப்பாவும் சரி இவங்க மதர்லாம் ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரியாக்ஷன் பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிச்சிருவீங்களா நீங்களும்? அவங்க வந்து கரெக்டாக சோகமாக இருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்படியா? ரியாக்ஷன் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். சார் சொன்னார் வந்து எனக்கு அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது அந்த ஃபேஸ் அண்ட் சாரோட சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு? அதுக்கெல்லாம் வார்த்தை இல்லை மேம். என்ன சொல்கிறது, நான் உண்மையாக சொல்லணுன்னா எங்கள் அப்பா அம்மாவோட என்னை ஜாஸ்தி நல்லா பார்த்துக்கிட்டது வந்து இவர் தான். சிம்பிளாக ஒரு லைன், அவ்வளோதான். நான் ஜாஸ்தி அஃபெக்டடு, ஜாஸ்தி க்ளோஸு. எனக்கு நான் எதுவும் சொல்லினா கூட என் ஃபேஸை வச்சு அவரால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வரையுமே அது ஒரு இந்தமாரி ஒரு ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. நான் கண்டுபிடிக்க மாட்டேனா ரியாக்ஷன் வச்சு? அவனுக்கு அதுலேயும் ஒரு ஈகோ பாருங்க. நான் உங்கள் ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிக்க மாட்டேன்னா அவனுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வலிச்சுன்னா எனக்கு டாக்டர் அழைச்சிட்டு போடலாம், அவர் செத்தாரு. போகாத வரையும் அவர் நான் அவர்கிட்ட குழம்பிகிட்டே இருப்பேன். டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போங்கப்பா, அம்மாவும் கால் வலிக்கு சொல்லிட்டே இருக்காங்க. எப்போ பாரு ஏதாவது சொல்லிட்டே இருப்பான் அப்பாவை. எனக்கு டோட்டலாகவே வந்து எல்லாமே காட்ஸ் கிஃப்ட்டு தான். இந்தமாரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சது, இந்தமாரி ஒரு பையன் கிடச்சது, காஷ்மீரா கிடச்சது, எல்லாமே ஏதோ ஒரு ஆங்கிளில் நான் ஏதோ நல்லது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் போன ஜென்மத்தில். ஸோ இந்த வாட்டி எனக்கு எல்லாமே கஷ்டம் ஒரு 11 years கொடுத்தா கூட பின்னாடி வந்து எக்ஸ்ட்ராடினரி ஹாப்பினஸ் நிறையா கௌரவமெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஃபுல்ஃபில்டாக ஆயிடுச்சு இப்போ எனக்கு லைஃப். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக இருக்குது பார்க்க. கம்ப்ளீட் ஃபேமிலி இல்லை, ஒரு கம்ப்ளீட் உமன், கம்ப்ளீட் ஃபேமிலி எல்லாமே. சில ஹஸ்பண்ட்லாம் வந்து நம்ம எதாவது சொன்னால் அப்படியே கட்டுப்பிடிச்சிருப்பாங்க. இவர் அப்படிலாம் கிடையாது. என்னோடய கஷ்டத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுப்பார். அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே. கன்சர்ன் ரொம்ப. அதேமாரியே அவர் தான் அப்படி இருக்காருன்னு நான் நினச்சேன். எனக்கு கிடச்சது வந்து அதோட டபுளாக இருக்குது. இப்போ அவருக்கே ஆப்போசிட்டான் இவன். ஸோ நாங்கள் 3 பேர் எங்களுக்குள்ள ஹாப்பி ஃபேமிலி. சார், மேம் வந்து அதாவது பொதுவாக வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ உணர்வுபூர்வமாக வந்து அவங்கள டச் பண்ணியிருக்குமோ அவங்க வந்து அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. உங்களை பிளெஸ்ஸிங் அப்படின்ற அளவு அம்மா அப்பா விட அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டது வந்து நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாகவே நான் அவ்வளோ பார்த்தேன்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ஐ புட் மை எஃபர்ட் அண்ட் லவ் அண்ட் எவ்ரி திங். அவங்க அம்மா அப்பாவை கம்பேர் பண்ணி சொல்கிறது உண்மையாக பெரிய விஷயம். உண்மையாகவே எங்கள் அப்பா எப்படின்னா பாசமாக இருப்பார், அண்ணா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு ஃபேமிலி. ஏன்னா எல்லாமே நாங்கள் கேர்ள்ஸ் தான், அவங்களுக்கு 4மே பொண்ணுங்க தான். எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார் எதுவுமே. நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி என்றைக்கும் பார்த்தது கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு ட்ரிப் போனோம், கொடைக்கானல் ஹனிமூன் ட்ரிப் எங்களுது. அதில் கொஞ்சம் பல்லு வலிச்சா கூட எனக்கு பல்லு வலிச்சா இவர் கல்லேருந்து தண்ணி வந்தது அன்றைக்கு. ஐயோ இதுமாரி கூட இருப்பாங்களா அப்படியே. அந்த அஃபெக்ஷன் இப்போ எங்களுக்கு 25 years ஆகுது. இந்த ஜூன் தான் 24th anniversary எங்களுது. அது வரையுமே வந்து அது கரெக்டாக வேண்டாம் நான் சொல்வேன். இன்னும் வந்து பல வருஷம் கௌரவ் கல்யாணம் பண்ணி தாத்தா பாட்டி ஆற வரைக்கும் வந்து இந்த பாண்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கும். அதில் எந்த வித சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா ஒரு கப்பலுக்கு இடையில வந்து இந்த குழந்தை இது அதெல்லாம் தாண்டி அந்த லவ் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து உங்கள் 2 பேருக்கு மத்தியில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? உண்மையா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபீலிங் அவ்வளோ தெரியாது. ஆக்சுவலாக நம்மளை மாரல் சப்போர்ட் நல்லா இருந்ததுனால தான் நம்மளால் சர்வே பண்ண முடிஞ்சது. எந்த ஒரு டிசிஷன் எடுத்தால் கூட அவரோட எடுக்கிற டிசிஷன் அது ப்ராம்ப்டாக இருக்கும். அவரை கேட்காம நான் பண்ண மாட்டேன் எதுவுமே. அது ஒன்று போய் சொல்லி எதுவுமே தெரியாமல் இது பண்ண அது பண்ண எது வந்தாலும் நேராக அவரும் ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை. ஓகே, இது வந்து அவுட் ஆஃப் இந்த கொஸ்டின் தான். பட் எங்கேயாவது சம்வேர் பார்க்குறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் நான் கேட்குறேன். அந்த 11 வருஷத்தில் நீங்கள் சொன்னீங்க நிறைய யூ ஹேட் டு அண்டர்கோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது.
ஐ திங்க் எல்லாருமே வந்து அந்த குழந்தை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஒரு டேக்கனவே ஆயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம புரியாம நிறைய ஒரு தப்பான முடிவுகளா இருக்கட்டும், இல்ல தப்பான இடத்துக்கு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றது நம்ம வந்து நிறைய பேர் பாக்குறோம். ஒரு அட்வைஸ் உங்க சைட்ல இருந்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்வீங்க? கண்டிப்பா அவங்க லைஃப் வேற மாதிரி தான் இருக்க போகுது, பட் ஒரு அட்வைஸோ உங்க சைட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஐ மீன் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ட்ரை பண்ணும்போது இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஃபுல்லாக உள்ளே போயிடாதாங்க. இதை தாண்டி நிறையா இருக்குது உலகம். இட்ஸ் லைக் உங்கள் பக்கத்தில் உள்ள எல்லா அக்கம் பக்கம் எல்லா பேரோட சந்தோஷம் பார்த்து நீங்கள் அதவே சந்தோஷப்படலாம். இப்போ காலம் ஒரு காலம் மாறி நீங்கள் சொன்ன மாதிரி டாண்டிங் பண்ணுறதுலாம் இப்போலாம் எனக்கு தெரிஞ்சுலாம் ரொம்ப மாறிட்டாங்க மக்கள். ஒரு வெரி ஒன்ஸ்னு லைக் வெரி ஃபியூ பீப்புள் டூ திஸ், அதர்வைஸ் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் இந்த பெயின். இப்போ நார்மலாக பப்ளிக்கில் யாரும் ஏன்னா 5 மாதம் ஆச்சா 6 மாதம் ஆச்சா குட் நியூஸா அப்படின்னு இப்போது முன்னாடி ஒரு காலம் 2 வருஷம் ஆச்சா என்ன ஒன்றுமே இல்லையா அப்படின்னு பப்ளிக் கேதரிங்லேயே பேசுவாங்க. அதெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. எனக்கு தெரியுது கஷ்டம், அது ஒரு அவங்களும் கஷ்டப்பட்டோன்னு அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. பட் அது ஒரு ஸ்டைல், அது ஒரு கம்யூனிகேஷன், அந்த அது ஒரு காலம். இப்போது அது மாதிரி கேட்டால் கஷ்டங்கிறது உணர்றாங்க. யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இது மாதிரி கஷ்டப்படுத்திட்டா கூட பெருசாக மனசில் எடுத்துகிட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா என்றைக்கும் வாழ்க்கையில் எல்லாமே இப்போ நம்ம வாழ்கிறதே பெருசு, இந்த வாழ்க்கை கிடைச்சதே உண்மையாக பெருசு. இப்போ ஒரே ஒரு லைஃப் சந்தோஷமாக இருங்க. இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் ஒன்று சொல்லுவேன் இப்போது, பட் அது வந்து நீங்களும் செஞ்சுருக்கலாமே அது மாதிரின்னு கண்டிப்பாக நீங்கள் கூட யாராவது பேசலாம். எனக்கு எங்கள் ஃபேமிலியில் கிடச்சிட்டாங்க என் பையன், அதை நான் எடுத்துக்கிட்டேன். என் பையன் இப்போ நான் பண்ணுறேன். இல்லாட்டி நம்ம வெளியிலேருந்து கூட அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அடாப்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் இந்த பாயிண்ட். இப்போ நான் சொன்னது தான், நீங்களும் வெளிலேருந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு எனக்கு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் ஒன்றும் வேணானே சொல்ல. எங்கள் ஃபேமிலியிலே வந்துருச்சுக்கும்போது வி ஆர் ஹாப்பி. அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி, இல்லாட்டி வெளிலேருந்து கூட அடாப்ட் பண்ணலாம். இதில் நிறைய ஹோம்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நல்லது, இப்போ ஏதாவது ஒரு விதத்தில் எங்கே எது நல்லது நடந்தாலும் வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கு தான் ஆக்சுவலி இந்த மெனக்கிறதே, இந்த இன்டர்வியூவை நம்ம ஒத்துக்கிட்டதே மெயின் அதுதான். அந்த பர்பஸ் இஸ் தட். ஒரு மெசேஜ் பாஸ் ஆகட்டும். மதர்ஸ் டே அன்றைக்கி எல்லா மதர்ஸும் ஹாப்பியாக இருக்கணும். நோ மேட்டர் லைக் மதர்னா பெற்றுக்கிட்டா தான் மதர் கிடையாது. இந்த உமன் ஹூட் இருந்தாலே ஷீ இஸ் மதர் தான் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி. Wow, that's so sweet of you to say. And நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அது கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கேயாவது உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி அந்த டைம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா நீங்க வேற மாதிரி யோசிச்சிருப்பேன். ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸா நீங்க வந்து சொல்றீங்கன்னும் போது எங்கேயோ சம்பேர் அது வந்து யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்னு நம்புறேன். மேம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹோப்பை விடக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அதுக்கு மேலே ஆகலனா கூட இதுக்கு மேலே ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு இருக்கும். இப்போ நான் 11 இயர்ஸாக ட்ரை பண்ணேன். நான் நினச்சேன்னா எனக்கு இந்தமாரி பேபி வரும், இந்தமாரி நான் வந்து எனக்கு அவள் கொடுப்பா அதுமாரின்னு. ஏன்னா இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறையா இருக்குது, என்னென்னமோ ப்ராசஸ் இருக்குது பண்ணி குழந்த வருது. அதனால் நம்ம இதே ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேபியே இருந்தால் தான் நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆகணும். அதுமாரி நம்ம அந்த தாட்டே எடுத்துடணும். நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு லைஃபு, அதை இருக்கிற நம்மளுக்கு ஆண்டும் அப்படி தான் எழுதியிருந்தானோ அப்படி தான் போகும். அதை நினச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். என்னோட தாட்டாக தான். ஸோ ஸ்வீட். ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலின்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்கும்போது ஆத்மார்த்தமாக இருக்க ஒரு விஷயமும் நீங்கள் சொல்லும்போது இன்னும் நிறைய பெருமைகள் நிறைய சந்தோஷங்கள் உங்கள் லைஃப்பில் காத்துட்ருக்கு. இதெல்லாம் வெறும் ஆரம்பம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். கௌரவம் மூலமாக இன்னும் நிறைய பெருமையான விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய மேடைகளுக்கு அவர் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. இல்லை, நான் எப்படி இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு எனக்கு இல்லை. இருந்தாலும் வந்து இந்த மெசேஜ் ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் போகணும். எல்லாம் நினைக்கிறாங்க என்னடா அது திருப்பி அதே ஒரு இதே வச்சுட்டு திருப்பி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நிறைய பேர். இப்போ ப்ளஸ் மைனஸ்ங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் யோசிப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக அந்தமாரி யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிங்கன்னு நான் சொல்ல வரேன். வேறு ஒன்றுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்தால் அது பாசிட்டிவாக போகும். எஸ். அண்ட் உங்கள் ஃபேமிலியை பார்த்து வந்து நெகட்டிவாக யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு அழகான ஒரு மனசு கொண்ட எல்லாருமே வந்து நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் தான் காத்துட்ருக்கு. இதுக்கு மேலே தெர் இஸ் நோ டேர்னிங் பேக் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நிறைய சீரியஸாக பேசிட்டோம். இப்போ வந்து கௌரவ் பற்றி சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருக்குது. அது வந்து அம்மா அப்பாவுக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்க போகுது. ஸோ யார் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க
அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எண்ட்ல வந்து ஒரு கௌரவ் கிட்ட இருந்து ஒரு ஹக் அண்ட் கிஸ் வந்து கிடைக்க போகுது. அதான் கிஃப்ட் உங்களுக்கு, ப்ரைஸ் உங்களுக்கு. ரெடியா? நீங்க வந்து அம்மா சைட்லாம் பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது. அப்பா கரெக்டான ஆன்சர் சொன்னா ஓகே. ரெடி? சரி. ஃபேர் கேம் பிளே. ஃபேர் கேம் பிளே. எஸ். கௌரவோட ஃபேவரட் சாங், பிடிச்ச பாட்டு அவருக்கு அப்படின்னா என்ன பாட்டு? அவனுக்கு அனிருத் சாங்ஸ்னா அந்த மாதிரி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு நார்மலாக. ஓகே, இது உங்களோட ஆன்சர். டாடி உங்க ஆன்சர் என்ன? ஸ்ரீராம் சாங்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவான். மை காட். சரி, ஒரு சாங் சொல்லுங்க. இப்போ சித் ஸ்ரீராம்னு ஒரு பக்கம், அனிருத் சார்னு ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பாட்டு டக்குன்னு இது வந்து கௌரவோட டாப் ஃபேவரட் அப்படின்னா இது? ஐயோ, அது மாரி ஒன்றும் பர்டிகுலராகவே இல்லை ஆக்சுவலாக நான் சொல்றதுக்கு. அவனுக்கு என்னடி மாயாவினி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ? அவர் பாருங்க, சார் சொல்லிட்டாரு. என்னை பொறுத்தளவுக்கு வந்து அவனுக்கு வந்து அனிருத் சாங்ஸ் நிறைய சாங்ஸ் அவனுக்கு பிடிக்கும். பர்டிகுலரா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்லலைன்னா நீங்க தெரியலன்ற மாதிரி நான் எடுத்துட்டு நான் வந்து சாருக்கு தான் அப்புறம் மார்க் கொடுத்துருவேன். இட்ஸ் ஓகே. சரி, என்ன எந்த ஆன்சருக்கு நம்ம மார்க் கொடுக்கலாம் சொல்லுங்க. சொல்ல போனா 2 ஆன்சரும் ராங்கு. என்னோட நீ இருந்தால் சாங் இஸ் மை ஃபேவரட். சோ அப்பா கொடுக்கலாமே. அப்பா ஸ்ரீராம் சொல்லிட்டாரு, அப்பாக்கு சொல்லு. அப்பா கொடுத்தலாம். என்னோட நீ இருந்தால் தான் கரெக்ட். அவன் வந்து ஃபர்ஸ்ட் சாங் ஃபுல் சாங் அவன் கத்துக்கிட்டு எப்போ ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அந்த ட்ரம்ஸ் அந்த இதெல்லாம் கையாலே சும்மா பீட் பண்ணி பாடுவான். அந்த கொரோனா டைத்துல பாடுவான்னு சொன்னாங்க. அப்போ உட்காந்து கடையில உட்காந்துட்டு இந்த சும்மா அடிச்சுட்டு அதை பாடிட்டு இருப்பான். அவனோட ஃபேவரட் சாங் அது. ரைட், இப்போ ஞாபகம் வருது. சாருக்கு தான் வந்து ஒரு பாயிண்ட். சரி, இப்போ பாட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டு நீங்க பாடலன்னா எப்படி? ஃபர்ஸ்ட் சாங் வேற நீங்க கத்துக்கிட்டு பாடிருக்கீங்க. ஸோ அது ஒரு 2 லைன் பாடிடலாமா அடுத்த கொஸ்டின் போறதுக்குள்ள? உன்னை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடி கொள்வேனே, கூந்தல் மீசை ஒன்றாக ஊசி நூலில் தைப்பேனே, தேங்காய் கொள்ள நீர் போல நெஞ்சில் தேக்கி வைப்பேனே, என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். சூப்பர். அவனோட ஃபேவரட் சாங். அங்க கூட அதை பாடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணான். ஸ்கிரீன்ல நான் கத்துக்கணும்னு. டெக்னிக்கலா போக வேண்டாம் இந்த பாட்டுக்கு. டெக்னிக்கலா ஒன்றும் அவன் இம்ப்ரூவ் பண்ண நிறைய இருக்கு. எங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது சார். நாங்க கேட்கும் போது எங்களுக்கு ரசிக்கும்படியா இருந்தது. பட் சாருக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கௌரோட ஃபேவரட் ஆக்டர் யாரு? விஜய், தளபதி விஜய். ரெண்டு பேருக்குமே மார்க் கொடுத்தலாம். ஓகே, சூப்பர். 2 அப்பா 1 அம்மா. ஆமா. பிடிச்ச ஃபுட் ஒரே ஒரு ஐட்டம் பேர் சொல்லணும். இதுதான் கௌரோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு ஒரே ஒரு மெயின் கோர்ஸ் இருக்குமா? ஸ்நாக்ஸ் மெயின் கோர்ஸ்ல ஒரு ஃபேவரட் ஃபுட். கடப்பா தோசை. இட்லி கடப்பா தோசை. he is like இட்லியா கடப்பா தோசையா? அதான் கடப்பா சைட் டிஷ் கடப்பா. அது வந்து தோசையோட வருது. தோசை இட்லி ரெண்டு இருக்கு. அது like he loves it like anything. 2 பேருமே பாயிண்ட். கரெக்ட்டா? இதுவும் கரெக்ட்டா? இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டேங்கிறீங்க. வேற ஏதாவது கொஞ்சம் டஃப்பா கேளுங்க क्वेश्चन. சரி, ஓகே. சிங்கிங் வந்து அவரோட மிகப்பெரிய பேஷன். ஒரு சிங்கரா வர போறார். இதை தவிர அவருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னா அது என்னது? இந்த மியூசிக் டைரக்டர் சொன்னா. மியூசிக் ரிலேட்டட் அவன் பேசிட்டு இருக்கான் இந்த வயசுக்கு. பட் நான் இவனுக்கு இன்சிஸ்ட் பண்றது வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். படிப்பு ஒரு இடத்துல படிப்பு. நம்ம நீ என்னைக்காவது ஒரு நேரத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் கொடுக்கணும்டா. ஏன்? பிகாஸ் யூ ஹேவ் தட் கெப்பாசிட்டி. நீ படி. மியூசிக் இஸ் ஆல்வேஸ் தேர். படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதான் ஸ்டடீஸ்லாம் இப்போ படிக்காத பையனாக இருந்தால் சரி நம்ம இதை விட்டு நீ தான் இது கண்டிப்பாக இருக்கும். சிங்கிங்கிறது வந்து அவனோட லைஃப் லாங் ஜேர்னியில் கண்டிப்பாக அவன் சைடில் பண்ணுவான். இருந்தாலும் ஸ்டடீஸுங்கிறது வந்து விடக்கூடாது எப்போவுமே. அது வந்து இருக்கணும். ஸோ என்னோட கோல் வந்து யூபிஎஸ்சிக்கு வச்சுருந்தேன். பட் ஐ டோன்ட் நோ, இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான். மாமே யுவர் ஆன்சர். அவன் ஃபியூச்சர்ல அவன் என்ன பண்ண நினைக்கிறானோ அது பண்ணுவான். அவ்வளவுதான். எதுவுமே ஸ்டடி கிடையாது. அதை பத்தி சொன்னது இல்லையா அவர் உங்ககிட்ட? சின்ன வயசுல எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர்னா, அப்புறம் திடீர்னு இந்த யூபிஎஸ்சி இவர் சொல்ல அப்புறம் அது கலெக்டர் அது மாறிக்கிட்டான். இப்போ திடீர்னு மியூசிக் டைரக்டர் தான் எனக்கு ஆகணுங்கிறான். அவன் வந்து சைல்டு இல்லையா? இப்போ அவன் ஸ்டடி கிடையாது இந்த விஷயத்துல. சரி, அதனால எனக்கு வந்து நோ ஆன்சர்ஸ். அது வந்து என்கிட்ட 2 ஆன்சர் இருக்கு. சொல்லுங்க. டைரக்டர் இல்ல ஆக்டர்? டைரக்டர் இல்ல ஆக்டர். இது நான் கேள்விப்பட்டதே இல்லை ஆக்டருங்கிறது. இவனால மியூசிக் டைரக்டர் தான் சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு இன்னைக்கு வந்து ஆக்டரா ஒன்று மாறிட்டான். இதுக்கு வந்து நான் 2 பேருக்குமே பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து குட்டி பையன். ஃபியூச்சர்ல இதுவும் திருப்பி ஏதாவது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். சோ வந்து 2 பேருக்குமே வந்து ஆனா அவன் ஸ்டடீஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான் அவனே. ஏன்னா வந்து அவனுக்கே பிடிக்கும் படிக்கணுங்கிறது. அப்ப கலெக்டரா கூட எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சர்ல.
சிங்கரா கூட இருக்கலாம்ல. இருக்கலாமே. ஆமா, ஏன்னா படிச்சுட்டே நிறைய பேர் பண்றாங்க இல்லையா? சோ ரெண்டுமே இருக்கும். கௌரவ் ஐஏஎஸ் நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. ட்ரை பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ வந்து என்னதான் வந்து அம்மா கூட வந்து நீங்க வந்து ஒரு செல்ல பையனா இருந்தா கூட இன்னைக்கு வந்து இந்த கேம் ஜெயிச்சது டாடிக்கு அந்த கிஃப்ட் நம்ம ப்ராமிஸ் பண்ண கிஃப்ட் கொடுத்துருங்க. இல்லைனாலும் டாடி தானே அவங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் பண்றாரு. டாடி கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க, டாடி கொடுங்க. சரி, ஓகே. ஆனாலும் மம்மி ஒரு ஸ்பெஷல்னால மம்மிக்கும் நம்ம கொடுத்துடலாம். நான் சூப்பரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல. செகண்ட் ப்ரைஸ். ஓகே, சூப்பர். ஸோ ஸ்வீட். ரொம்ப ஒரு அழகான ஃபேமிலி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷலாக வந்து கௌரவுக்கு வந்து சொல்லி ஆகணும். சச் அ கியூட், ஒரு என்ன சொல்ற சமத்து கிட். கொஞ்சம் சேட்டை பண்றதெல்லாம் அப்பப்போ அப்படியே குறைச்சிக்கோங்க லைட்டா. ஓகே, கொஞ்சம் இருக்கணுமா? கொஞ்சம் இருக்கணும். அம்மாக்காக டெடிகேட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. I want to dedicate to all mom. ஏன்னா மதர்ஸ் டே ஸ்பெஷல். ஹாப்பி மதர்ஸ் டே. சூப்பர். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகந்த முதல் மலரும் நீயே, நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லிக் கொடுத்தாய், யாவலோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய் ஆசையோடுதான். அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, அம்மா. தேங்க்யூ. இது ஒரு எமோஷ்னல் சாங். இவங்க வந்து எனக்கு அங்கே நாங்கள் எதிரே பார்க்கல. விஜய் டிவியில் மேலே ஸ்டேஜில் என்ன உட்கார வச்சு, இதெல்லாம் நம்ம நினச்சா கூட இதெல்லாம் நடக்காது லைஃப்பில் என்றைக்குமே. அது தேங்க்ஸ் டு விஜய் டிவி அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன உட்கார வச்சு. இதெல்லாம் நான் என்றைக்குமே வந்து நார்மலாகவே எங்கள் இதில் கூட ஏதாவது ஒரு கேதரிங்கில் பேசணும்னு சொன்னால் என்னால் பேச முடியாது. நான் நிற்க மாட்டேன் எப்போவுமே. ஸ்டேஜில் எனக்கு ஒரு மைக் கொடுத்து நீ பேசுனா நான் பேச மாட்டேன். எனக்கு அந்த தைரியமே கிடையாது ஆக்சுவலாக. எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தான் இவன். ஆனால் அன்றைக்கி நான் எப்படி ஸ்டேஜில் நின்று எப்படி பேசணுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நான் இவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கேன். என்ன நினச்சி இவ்வளோ போல்டாக நம்ம அப்படி. கண்டிப்பாக இல்லை, அம்மாக்கள்னாலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு போல்டு அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ ஐ திங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஸ்ட் திங்ஸ் ஆர் yet to come. இதே மாதிரி நீங்கள் இதே ஒரு சியர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க. அதே அந்த சியரோட அதை வந்து எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.